ஹலோ மக்களே! தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்கு. தேர்தல் நெருங்க நெருங்க தமிழகத்தில பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில பீகார் ஃபார்முலாவ தமிழ்நாட்டில கொண்டு வரதுக்காக அமித்ஷா முடிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பத்தியும், அடுத்ததா திமுக தான் கெத்துன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு ஒரு முடிவ எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்றத பத்தியும், அடுத்ததா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் திமுகவுல இணைய போறாரு. அவரு யாரு அப்படின்றத பத்தியும், அடுத்ததா கொங்கு மண்டலத்துல மறுபடியும் விஜய் தன்னோட பிரச்சாரத்த தொடங்க இருக்காரு. அது என்ன அப்படின்றத பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவோட அரசியல் ராஜதந்திரியாகவும், தேர்தல் வியூகங்கள வகுக்கிறதுல நிகரற்றவராகவும் இருக்கிறாரு. அவர் எந்த மாநிலத்த மீது தன் கவனத்த குவிச்சாலும், அங்க பாஜகவோ அல்லது அதன் கூட்டணியோ குறிப்பிடத்தக்க வெற்றிய பெர்றாங்க. இந்த நிலையில அமித்ஷா இப்ப தமிழக சட்டமன்ற தேர்தலை இலக்கு வச்சு வியூகத்த வகுத்துட்டு வரதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பீகார்ல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த ஃபார்முலாவோட ஒரு பகுதியை மட்டும் தமிழகத்துல பயன்படுத்துறதும், மீதமுள்ள பகுதிகளுக்கு தமிழ் மண்ணுக்கு ஏத்த மாதிரி புதிய ஃபார்முலாக்களை உருவாக்குறதுக்கும் அமித்ஷா திட்டம் போட்டிருக்காரு. பீகார் ஃபார்முலாவோட ரொம்ப முக்கியமான அம்சம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற கோட்பாடு தான். பலமான எதிர்க்கட்சியை எதிர்கொள்ள சிதறி இருக்கக்கூடிய வாக்குகளை ஒருங்கிணைக்கிறது தான் முதன்மையான யுக்தி. பீகார்ல சிராக் பாஸ்வான், ஜிதன் ராம் மஞ்சி போன்ற சிறிய தலைவர்களையும் அரவணைச்சு சென்றது மாதிரியே தமிழகத்திலையும் கூட்டணிக்கு இன்னும் வலிமை சேர்க்க அமித்ஷா வியூகம் வகுத்திருக்காரு. அதுல அதிமுக மற்றும் பாஜக ஆகியவை பிரதான பலமாக இருந்தாலும், தமாக, புதிய தமிழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் போன்ற மற்றும் சிறிய ஓரளவு செல்வாக்கு இருக்கக்கூடிய தேமுக, பாமக போன்ற கட்சிகளையும் விடாம இணைச்சு ஒட்டு மொத்தமா 10 கட்சிகளையும் ஒட்டுமொத்த வாக்கு பலத்தை சிதறாம பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அமித்ஷாவோட முதல் இலக்கு. சாதி அடிப்படையிலான வாக்குகளை சிதற விடாம மாநில தலைவர்கள் மூலமா அந்த வாக்குகளை தங்கள் கூட்டணிக்கு திருப்பக்கூடிய பணியை அமித்ஷா தீவிரப்படுத்தியிருக்காரு. இது பீகார்ல வெற்றியை உறுதி செஞ்ச முக்கிய காரணமா சொல்லப்படுது. அமித்ஷாவோட அரசியல் வியூகங்கள் வெற்றி விகிதம் மிக அதிகமா இருக்கு. அதனால அவர் கை வச்சாரு அப்படின்னா அது ராங்கா போனதில்லைன்னு சொல்லிட்ட நம்பிக்கை பாஜக தொண்டர்கள் மத்தியில ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல தமிழகத்துல அரசியல் சூழல் வட மாநிலங்களைப் போல மதம் அல்லது இந்துத்துவ சித்தாந்தத்தை உடனடியா ஏற்றுக்கொள்றது கிடையாது. அதனால பீகார் ஃபார்முலாவை மற்ற பகுதிகளில் தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க அமித்ஷா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. தமிழகத்துல பாஜகவை வளர்க்க முற்போக்கான முயற்சிகள் நடந்தாலும் பிரதான தேர்தல் முழக்கம் இந்துத்துவமா இருக்காதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலா தமிழர்கள் நாட்டின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள் அப்படின்றதுனால தேசிய நீரோட்டத்தின் பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். மத்திய அரசோட வளர்ச்சி திட்டங்கள், தமிழகத்தோட அடிப்படை கட்டமைப்பு தேவைகள் மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல முன்னிறுத்தப்படுது. பாஜகவோட மாநில தலைவர்கள் தங்கள் சித்தாந்தத்தை கட்டாயம் முன்னெடுத்தாலும் தேர்தல் மேடைகளில் திராவிட கட்சிகளுக்கு எதிரான மென்மையான அணுகுமுறையை எடுக்க அமித்ஷா உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. காரணம், கூட்டணியோட பிரதான தலைமையான அதிமுகவோட வாக்குகள் திராவிட உணர்வு கொண்டவை. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை துல்லியமா கண்டறிஞ்சு அதை மட்டுமே மக்கள் மத்தியில கொண்டு செல்ல அமித்ஷா அறிவுரை சொல்லியிருக்காரு. மாநிலத்தோட நிதி நெருக்கடி, கடன் சுமை மற்றும் மத்திய அரசோட திட்டங்களை மாநில அரசு சரியா செயல்படுத்தாது போன்ற நிர்வாக சீர்கேடுகளை மட்டும் பிரதான பேசு பொருளா மாத்தணும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு விவகாரங்கள் மற்றும் அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய தொய்வுகளை தொடர்ந்து ஆணித்தரமா எழுப்பி ஆட்சி குறைபாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது பாஜகவோட வியூகமா இருக்கு. திமுகவோட பிரதான பலமா பார்க்கப்படக்கூடிய வாரிசு அரசியலை ஒரு பெரிய பலவீனமா கையில் எடுக்க அமித்ஷா திட்டம் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் ஆழமா வேரூன்றி இருக்கக்கூடிய குடும்ப மற்றும் வாரிசு அரசியலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறது இளைஞர்கள் மற்றும் நடுநிலையான வாக்காளர்களை கவரக்கூடியது அப்படின்றது நம்பப்படுது. அடுத்த தலைமுறைக்கு தலைமை பொறுப்பை ஒப்படைக்காதது மற்றும் அதிகாரத்தை குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே சுழல விடுறது போன்ற குற்றச்சாட்டுகளை தீவிரமா முன்னெடுத்து செல்றது பாஜகவுக்கு சாதகமான அலையை உருவாக்கும். தமிழகத்தை இலக்கு வச்சிருக்கக்கூடிய அமித்ஷா வரப்போற மாதங்கள்ல தமிழகத்தோட மூத்த அரசியல் தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களோட பல சுற்று பேச்சுவார்த்தையை நடத்த இருக்காரு. கூட்டணிக்குள்ள ஒரு வலுவான ஒருங்கிணைப்பு மற்றும் அதிமுக கூட இணக்கமான சீட் பங்கீட்டை உறுதி செய்யறது அவரோட உடனடி பணியா இருக்கு. பாஜகவோட வளர்ச்சிக்கு தேவையான இடங்களை உறுதி செய்யறதுல சமரசம் இருக்காது அப்படின்ட்டும், அதே சமயம்
கூட்டணிக்குள்ள விரிசல் வராம இருக்கணும்னு சொல்லிட்டும் அமித்ஷா எதிர்பார்க்கிறாரு. தேர்தல் தேதி நெருங்குற வரைக்கும் தமிழகத்தோட அரசியல் போக்க தொடர்ந்து கண்காணிச்சு, தேவைப்படக்கூடிய இடங்கள்ல நேரடியா தலையிட்டு வியூகங்கள மாற்றி அமைக்க அமித்ஷா தயாராகிட்டு இருக்காரு. மொத்தத்துல அமித்ஷாவோட களம் இறக்கம் அப்படின்றது தமிழக அரசியல்ல இனி வெறும் உள்ளூர் தலைவர்கள் கையில மட்டும் கிடையாது. டெல்லியோட நேரடி கட்டுப்பாட்டுல மிகுந்த ராஜதந்திரத்தோட கையாளப்படக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவர் வகுக்கக்கூடிய புதிய ஃபார்முலா திராவிட மண்ணில பாஜகவோட வரலாற்றை மாற்றி எழுதுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரும் திமுக பக்கம் சாய்ஞ்சிட்டு இருக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே மருது அழகுராஜ், அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாரும் திமுகவுல இணைஞ்ச நிலைமையில இப்ப புதுசா ஓபிஎஸ் அணியோட விருதுநகர் மாவட்ட செயலாளரா இருந்த எஸ் கதிரவனும் திமுகவுல இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா திமுக பக்கம் போறனால விரைவில் ஓபிஎஸும் திமுக பக்கம் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஒரு தடவை அவரோட மகனுடன் ஸ்டாலினை நேர்ல சந்திச்சு பேசினது, மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சது குறித்து கேள்வி எழுப்பினப்ப எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு பதிலளிச்சது, இது எல்லாம் உதாரணமா பார்க்கப்படுது. இதன் காரணமா இவங்க நால்வரும் அணியிலையும் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்படுது. அடுத்ததா அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் இப்ப சட்டமன்ற உறுப்பினரான பொள்ளாச்சி ஜெயராமன் கிட்ட திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல தெரிவிச்சிருக்காங்க. 2026 வருஷம் நடக்க போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்னால மாநில அரசியல் களம் தீவிரமடைஞ்சிருக்கு. ஆளும் திமுக கூட பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும், அவங்க விரைவில் கட்சி மாறக்கூடும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. ஒரு பெரிய குழு கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உடனான கருத்து வேறுபாடுகளால அதிமுகவோட உட்கட்சி பூசல்கள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. தெளிவான தலைமை இல்லாததால கட்சி பலவீனமடைஞ்சு வர்றதா சில அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவில் இணைறது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்னாடியே சிறப்பு வாய்ப்புகளையும் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக குழுவினர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு நடுவுல கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா ரகசியமா சென்னையில திமுக சீனியர்கள் கிட்ட பொள்ளாச்சி ஜெயராமன் பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. விரைவில் அவரு திமுகவில் இணையலாம் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க. அடுத்ததா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மறுபடியும் எப்ப பிரச்சாரத்தை தொடங்குவார்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. கரூர்ல நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் காரணமா பிரச்சாரத்தை தற்காலிகமா நிறுத்தியிருந்த நிலைமையில கட்சியோட எதிர்கால திட்டம் குறித்து பல கேள்விகள் எழுந்திருக்கு. சென்னையில நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் விஜய் கிட்ட ஒரு முக்கிய கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே நாமக்கல் மற்றும் கரூர்ல பிரச்சாரம் செஞ்சுட்ட நிலைமையில அருகில் இருக்கக்கூடிய முக்கிய நகரமான சேலத்துல இருந்து மறுபடியும் பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாகிகளோட இந்த விருப்பத்துக்கும் கோரிக்கைக்கும் விஜய் சம்மதம் தெரிவிச்சதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.